மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். ஊதிய உயர்வு, காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளியன்று மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கலெக்டர் அலுவலகம் முன்பாக மறியலில் ஈடுபட முயன்ற ஊழியர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர். காவல்துறை அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த காட்டுமிராண்டித்தனத்தை தமிழ்நாடு சத்துணவு சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற அடக்குமுறை தொடர்மையானால் தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி கோரிக்கையின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு மாறாக கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் நடந்த போராட்டத்தில் சாலை மறியல் செய்ய முயன்ற 400க்கும் மேற்பட்ட பெண்களை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவத்தின் போது ஒரு பெண் ஊழியர் மயக்கமடைந்தார். சத்துணவு ஊழியர்களுக்கு அரசு ஊழியராக்கி வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் கேட்டு கடந்த 3 நாட்களாக நாங்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் இருந்து இறங்கி இருக்கிறோம். ஆனால் எங்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் அத்தனை ஊழியர்களும் வேலை செய்து கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். நேற்றுக்கெல்லாம் 300 ரூபாய் கொடுத்து சத்துணவுக்கு ஆள் எடுத்திருக்கிறாங்க. எங்க ஊழியர்களுக்கு 300 ரூபாய் கணக்கு போட்டா 9000 ரூபாய் ஊதியம் கொடுக்கணும். மையங்களை தொலைக்காட்சியிலே காட்டுறாங்க. மையத்தை பூட்ட உடைக்கிறது சமூக விரோதி செய்யக்கூடிய வேலையை இன்றைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போராட்டம் காரணமாக கடந்த 3 நாட்களாக பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளில் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.